ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது என் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னது அப்படின்னா, அந்த கோவில்லலாம் எடுத்துகிட்டு போவாங்களா முளைப்பாரி, அது மாதிரி இருக்குதுல்ல இந்த செடி. ஆனால் முளைப்பாரிலாம் இல்லைங்க. இது என்னென்னா, அந்த இன்டோர் பிளான்ட் வந்து நான் அந்த ஜாடியில் வச்சுருந்தேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் வீடியோ கூட போட்டிருப்பேன், என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது 2 அப்படின்னு. அதில் வந்து 2 இன்டோர் பிளான்ட் வச்சுருந்தோம்ல, அது 2மே வாடி போச்சு. உள்ளே வந்து வச்சு கொஞ்ச நாளையில் அது வந்து ஒரு 3 வாரம் தான் ஒழுங்காக இருந்தது. அது கூட ஒழுங்காக இல்லை, ஒரு மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு செடியை வந்து இறந்துடக்கூடாதுன்னு வெளியே கொண்டு வச்சேன். வெளியே போய் அது உடனே அது வம்பா போச்சு. அது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால இந்த ஜாடியை மட்டும் வச்சுருந்தேன். என் பையன் போன வாரத்தில் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கான், அந்த மண்ணுக்குள்ளே கொஞ்சமாக இந்த நம்ம தட்டைப்பயிர் இருக்குல்ல, வீட்டில் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அவர் பச்சை பயிர் தேடினாராம். வீட்டில் பச்சை பயிர் இல்லைன்னொன்னே, ஏதோ ஒரு பயிர் இருந்ததுமா, நான் எடுத்து உள்ளே போட்டு தண்ணியை ஊற்றி விட்டுட்டேன் அப்படிங்க. அது பார்த்திங்கன்னா, இது ஒரு வார செடி தாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கடன்னு முளைப்பாரி மாதிரி வளர்ந்துட்டு. இதை இனிமேல் என்ன பண்ணணும், தண்ணியை நிறைய ஊற்றி இதை ஃபுல்லு எடுத்து வெளியே கொண்டு செடியாக நட்டு வைக்கணும். எப்படி வளருதுன்னு பார்க்கும். அந்த அளவு ஒரு வீடியோ எடுத்து போட்டேங்க.